ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆனியன் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கர முறுன்னு ஆனியன் ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் இந்த மாதிரி தின்னாக ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின்னாக நம்ம கட் பண்ணால் தான் அந்த ஆனியன் ட்ரிங்க்ஸில் உள்ள அந்த மிக்சிங் வந்து இதில் ஒட்டி நிற்கும். அதனால் இவ்வளவாவது திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. அதை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்க மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். சென்டரில் வரதெல்லாம் சிறுசாக வரும். அந்த சின்னதாக இருக்கிறது நமக்கு யூஸ் ஆகாது. இந்த மாதிரி பெருசாக இருந்தாலும் இந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரும். அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்குவோம். அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ அதே மாதிரி ஒன்று ஒன்றா திக்னஸாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுத்து இந்த திக்னஸில் இந்த மாதிரி சைஸில் இருக்க மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ளவர் மிக்சிங்க்கு எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். கடலை மாவை 1 கப் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிடுவோம். எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது மிக்சிங் பண்ணிக்கலாம் வாட்ரு ஊற்றி. பஜ்ஜி மாவு தான் சேமு. ஆனால் பஜ்ஜி மாவில் வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து மசாலா பிரிஞ்சு அந்த எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகக்கூடாது ஆனியன்லேருந்து. அதுக்காக லைட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். அந்த ஆனியனில் டிப் பண்ணி அப்புறம் இதுக்கு இன்னொன்று மெயின், அந்த மொறுன்னு வர்றதுக்காக மெயின் வந்து இன்னொன்று, அதை தான் இப்போ அடுத்து இதில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகேவா? பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதை எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் KFC சிக்கன் செய்யணும்னு சொல்லி செஞ்சாலும் அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் போடுறது சேம் அதே மாதிரியே நீங்கள் இதை நொறுக்கி அந்த மாதிரி நீங்கள் இதில் டிப் பண்ணி போட்டிங்கனாலே சூப்பராக வரும். இந்த KFC அதே சேம் தான் இது. இந்த மாதிரி நொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். இதில் போட்டு எடுத்து அதுக்கடுத்து அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் நொறுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் அந்த மாதிரி போட்டு இது மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் அப்படியே போடுவோம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 4 பீஸை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு பார்க்கலான்ட்டு அதை போட்டு பார்க்குறதுக்காக இது பண்ணேன். அதுக்கு வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக இது பண்ணுவாங்க. நல்ல டிப்பாகி நல்ல அந்த மசாலாவில் ஒட்டி இருந்தது அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ்னால் அந்த மாதிரி பிரிஞ்சு வராது. இருந்தால் லைட்டாக பிரிஞ்சு வரதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே சைடாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்ததும் அப்படியே எடுத்துக்கலாம். இதை இவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். முறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. போடும்போதே உங்களுக்கு தெரியும். அதை எடுத்து போடும்போதே அந்த கிறிஸ்பி எப்படி இருக்குன்றது. இப்போ சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கிறிஸ்பி எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்ற சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.